Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னாக்க வெங்காய தொக்கு. நம்ம வந்து தக்காளி தொக்கு நான் என்னோட இதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இது வெங்காய தொக்கு. தக்காளி தொக்கு நம்ம பண்ணி வச்சுட்டோம்னாக்க நீங்கள் இப்போ வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காத்தால எழுந்துட்டு ஒரு சாதத்தை மட்டும் வெடித்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம். அதை மாதிரி தான் இதுவும். இதுமாரி வெங்காய தொக்கு பண்ணி வச்சுட்டோம்னா சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தியில் ரோல் பண்ணி அது அப்படியும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி. ரொம்ப மார்னிங் வந்து வேலையை வந்து ஈஸியாகிறதுக்கான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ சின்ன வெங்காயம், இது சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, சாம்பார் ஆனியன்னு சொல்லுவோம். அந்த இந்த சின்ன வெங்காயத்தை 1 கிலோ வந்து நான் இந்த மாதிரி உரித்து வச்சுட்டுருக்கேன். நறுக்கெல்லாம் இல்லை, முழுசாக தான் வச்சுருக்கேன். முழுசாக உரித்து வச்சுருக்கேன். முழுசாக தோலை விட்டு தான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். இது 1 கிலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 மாதத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து உங்களுக்கு நான் இதில் புளி போடுறதுனால வீணாகவே போகாது. நேச்சுரல் இது கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் புளி இருக்கிறதுனால உங்களுக்கு வீணாக போகாது. 1 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளியை கோதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். துளி தான், ரொம்ப தண்ணியெல்லாம் விடக்கூடாது. தண்ணி அது வேறு, வெங்காயம் வேறு தண்ணி விட்டுக்கும். அப்புறம் கலர்றதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அதனால் தண்ணியெலாம் ஜாஸ்தி விடாத துளியோண்டு தண்ணியில் இந்த மாதிரி புளி வந்து கோது இல்லாத எடுத்து க்ளீனாக வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு லெமன் சைஸு. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன், ஒரு 40 ml தேவைப்படும். நல்லெண்ணெய் தான் பண்ணணும். தொக்கு எந்த தொக்காக இருந்தாலும் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் வந்து வெந்தய பவுடர். ஊறுகாய்னாலே நமக்கு வெந்தயம் தான். ஸோ தொக்கு, ஊறுகாய் எல்லாத்துக்குமே இந்த வெந்தய பொடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எப்போதுமே. அது ஒரு 1 டீஸ்பூன். பெருங்காய பவுடர் தான் போடுறோம். இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் போட வேண்டாம். ஏன்னா வெங்காயத்தோட வாசனையை அந்த கட்டி பெருங்காயம் அடிச்சிடும். அதனால் கட்டி பெருங்காயம் போடக்கூடாது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக தான் நான் வந்து வெங்காயம் போட்டிருக்கோங்கிறதுனால பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயம் போடாமல் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன். இதில் வந்து காஷ்மீர் மிர்ச் பவுடர் அண்டு ரெட் சில்லி பவுடர், வரட்டு மிளகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரெண்டுமே சேர்த்து. மிளகாப்பொடி வந்து ரெட் சில்லி பவுடர் காரமாக உள்ளது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த புளிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் காஷ்மீர் மிர்ச் பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு எண்ணெய் தான். கடுகு வந்து ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தையும் புளியையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிக்ஸி ஜாரில் முதல்ல புளியை போட்டுருங்க. வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த புளி வந்து நல்லா நைஸாக மசியாது. அதனால் கீழே வந்து அடியில் முதல்ல புளியை போட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு இந்த வெங்காயத்துக்கு இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உப்பு தேவைப்படும். ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து போடலாம். உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் இதோட போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நைஸாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதனுடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் தோல் மட்டும் உரிச்சிட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வாஷ் பண்ணிடாதீங்க. துளி கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இது நான் வந்து அப்படி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா காய வைக்கணும். காய வச்சா வந்து கண்ணெல்லாம் எரியும், வீடு பூரா வேற வெங்காய வாசனை அடிக்கும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதை வாஷ் பண்ணலை. வெங்காயத்தை தோலை எடுத்துட்டு நல்ல துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு அரைங்க. வாஷ் பண்ணிடாதீங்க. துளி கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. இந்த புளிக்கு நம்ம துளியோடு தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் அதில் தண்ணி இருக்கணும். ஏன்னா வெங்காயத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு நீர்ச்சத்து இருக்கிறதுனால அது அப்புறம் கொதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். தொக்கு கலர்றதுக்குள்ளே தழுக்கு புழுக்குன்னு எல்லா இடத்துலையும் கிச்சன் ஃபுல்லாக வந்து தெளிக்கும். அதனால் தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நல்லா வெறுமூணா ரொம்ப நைஸாக, திப்பியாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஒன்ஸ் தோலை உரிச்சிட்டிங்கன்னா அதை அப்படி வெளியில் வைக்காதீங்க. தோலை உரிச்சிட்டோ இல்லை நறுக்கிட்டோ வெங்காயத்தை வெளியில் வச்சோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோ கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்காதீங்க.
வெங்காயம் ஒன்ஸ் தோலை உரிச்சாச்சுன்னா நீங்கள் உடனே அதை யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது பாய்சன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். அது சின்ன வெங்காயோட பிங்கிஷ் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். லாஸ்ட்டாக இறக்கறச்சே அந்த எண்ணெயை நான் எப்போதும் பண்ணுறது தான். ஊறுகாய்க்கெலாம் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் எல்லா ஊறுகாய் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கடரங்காலேருந்து புளிக்காய்ச்சல் எல்லாமே ஊறுகாயெல்லாம் போட்டிருக்கேன். தக்காளி தொக்கு எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நான் போட்டுருவேன். எப்போதுமே ஊறுகாய் முடிச்சுட்டு இறக்கி வைக்கிற நேரத்துக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா காய்ச்சி அது மேலே ஊற்றி இறக்கினோம்னா எப்போதுமே ஊறுகாய் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு. அது நான் எல்லா ஊறுகாய் வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன். இது எங்கள் அம்மம்மா எங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த டிப்ஸ். இது ஊறுகாயெல்லாம் அம்மம்மா அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி போட்டாங்கன்னாக்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ வந்து கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். இது பெருங்காய பொடி போடுறேன். அதனால் நான் வந்து கடுகை முதல்ல போட்டுட்டு அப்புறம் பெருங்காய பொடி போடுறேன். இல்லைனா பெருங்காய பொடி கருகி போயிடும். அதனால் முதல்ல வந்து கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் நம்ம முதல்ல கட்டி பெருங்காயம் தான் போடணும் கடுகு போடுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம பெருங்காய பொடி தான் போடுறோம். பிகாஸ் இந்த வெங்காயத்தோட வாசனையை வந்து அந்த பெருங்காயம் இது பண்ணிட்டுரும். அதனால தான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயத்தொக்குக்கு மட்டும் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1 டீஸ்பூன் தான், நிறையாவே போடலை. நான் ஒரு 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போடுறேன். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த வெந்தய பொடி இது ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. இந்த காரப்பொடியும் காஷ்மீர் மிர்ச் போடுறோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா எதுக்காக ஆஃப் பண்ணுறேன்னா இந்த எண்ணெய் சூட்லேயே இது பொரிஞ்சிரும். ஆன் பண்ணி வச்சுருந்தோம்னா கருகி போயிடும். அதனால் அதோடு இல்லாமல் அது ஒரு காரணம். அதோடு இல்லாமல் ஆன் பண்ணி வச்சுட்டே இந்த அரைச்சி வச்ச வெங்காய விழுதை ஊற்றினோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுது. மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் நல்லா பொரிஞ்சு கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதனால் இப்போ நான் வந்து எதுக்காக ஆஃப் பண்ணேன்னாக்க ஒன்ஸ் இந்த பொடியெல்லாம் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன். அதோடு இல்லாமல் இந்த வெங்காயத்தை இதில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சே ஊற்றினீங்கன்னா இந்த பாருங்கள் ஆஃப் பண்ணியே தெளிக்குது பாருங்கள். ஆன் பண்ணி வச்சோன்னா மூஞ்சிலெல்லாம் தெளிக்கும். அதனால் முதல்ல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெங்காயம் அரைச்சி வச்ச விழுதை அதில் போடுங்க. வழித்து போடுங்க. இதில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதுவே பாருங்கள், வெறும் நான் வந்து புளியும் இந்த வெங்காயம் மட்டும்தான் அரைச்சேன். அது எப்படி கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் தண்ணி வேறு ஊற்றிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னா ரொம்ப ஜாஸ்தி தண்ணியாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ மீதி இந்த மிக்சியில் இருக்கிறதையும் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். கையால் வழித்து அதில் போட்டுட்டு அப்புறமா ஒரு கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டோம் நம்ம அரைக்கும் போதே. ஸோ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ரொம்ப சிம்மில் ரொம்ப சின்னதாக வச்சு அதை கிளறணும். ஒன்ஸ் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறணும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ தெளிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இது சுண்டி தூண்டாக போகணும். அதுக்கு ரொம்ப நல்லா டைம் எடுத்துக்கும். இப்படி ஒரு 20 to 30 minutes இது வந்து நல்ல எண்ணெய் நம்ம ஊற்றின 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் வெளியில் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வந்து இது நம்ம நல்லா இதில் அடுப்பில் வச்சு இது பண்ணணும், கிளறணும். ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம அது மேலே தெளிக்குங்கிறதுனால ஒரு மூடியை போட்டு மூடுறோம். இல்லைன்னா எல்லா இடத்துலையும் தெளிச்சிரும். அதனால் இதை போட்டு மூடி வச்சு ஒரு 10 minutes நடுப்புற வந்து கிளறி விட்டுக்கோங்க. நடுப்புற வந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. தீஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்காக. ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் எப்படியும் ஒரு மேக்ஸிமம் 30 minutes ஆகும். இது அது ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நடுப்புற நான் கிளறும்போது எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes நல்லா கிளறி நடுப்புற கிளறி விட்டு இது வந்து தயார் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கெட்டி மாயிண்டு வருது பாருங்கள். கெட்டி மாயிடுத்து இது கொஞ்சம் எண்ணெய் கக்கிறது.
எண்ணெய் இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் கெட்டியமாகணும். பாருங்கள், அது ஃபுல் இது போட்டிருந்தேன், ஃபுல் கடாய் போட்டிருந்தேன். இது வந்து அரை இது ஆகிடுச்சு பாருங்கள். 1 கிலோ கலர்னோம்னா அதில் வந்து அரை கிலோ கூட வராது தொக்கு. அரை கிலோவோட கொஞ்சம் கம்மி தான் வரும் தொக்கு. இது இப்போ அது தெளிக்கிறதெல்லாம் நின்று எடுத்து இதுக்கு முன்னாடி ரொம்ப தலக்கு பழக்கன்னு தெளிச்சிச்சு. ரொம்ப தெளிச்சதுனால மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். தெளிக்கிறது கம்மி ஆகிடுது. இப்போ வந்து ரொம்ப நிதானமாக வச்சு அப்படியே கொஞ்சம் நழுவி நல்லா கெட்டி மாற வரைக்கும் கிளறணும். கெட்டிமா ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக ஆறுறதுக்கு அரை மணி நேரம், கண்டிப்பாக மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்கு மேலேயும் ஆகும். அந்த வெங்காயத்தோட அந்த தண்ணியை பொறுத்து. ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு துளி கூட தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால தான் இந்த மட்டுக்கும். இல்லைன்னாக்கா இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ரொம்ப நாழி கிளற மாதிரி ஆகும், ரொம்ப தெளிக்கும் எல்லா இடத்துலையும். அதனால் இதில் நான் உறுத்து கூட தண்ணி ஊற்றலை. இந்த புளியை ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் அதில், அதோட இந்த வெங்காயம் அவ்வளோதான். வெங்காயமும் நல்லா காஞ்சி நல்லா தொடச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைச்சிருக்கேன். இந்த வெங்காயமே தண்ணி விட்டுக்கும். அதனால் இது வந்து நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தியில் தடவி சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் பண்ணிங்கனாக்க இந்த வெங்காயத்தொக்கை கொஞ்சோண்டு அதில் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு பெரட்டிட்டு அதை அப்படியே ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் கலந்து சாப்பிட்லாம், எல்லாமே பண்ணலாம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சுன்னு வருது. நான் ஊற்றின எண்ணெய் கம்மி தான் ஊற்றினேன். இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி கடைசியாக தான் ஊற்ற போகிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு துளியோண்டு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று போடுவேன் எப்போதும். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப நாள் நான் கலர்றதே காமிச்சிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு ரொம்ப லென்த்தி ஆகிடும் வீடியோ. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுது வெங்காய தொக்கு. இது வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறத விட சின்ன வெங்காயத்தில் பண்ணுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே சமயத்தில் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. சின்ன வெங்காயத்தோட மருத்துவ பலன்கள்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தில் இந்தமாரி தொக்கு கிளறி வச்சுட்டாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா வகையிலையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து முடிஞ்சிடுது, நல்ல கெட்டியமாக சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். 1 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கெடாமல் நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன காய்கறி பண்ணினீங்கன்னா அதுக்கு நீங்கள் வெங்காயம் காத்தால வேலையில் உங்களுக்கு நறுக்கி போடுறதுக்கு முடியலை, டைம் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக காய் பண்ணிவிட்டு சப்ஜி பண்ணிவிட்டு வெங்காயம் போடணும் அப்படிங்கிற சப்ஜியில் நிறையால நம்ம வந்து தேங்காயெலாம் போடுவோம். விரத நாட்களில் வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அந்த நாட்களை தவிர்த்து மிச்ச நாட்களில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சப்ஜி பண்ணினீங்கன்னாக்க, காய்கறிகள் பண்ணினீங்கன்னா, பொரியல் அது மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா, வெங்காயம் போட வேண்டிய பொரியல், அதுமாதிரி உருளைக்கிழங்கு இது மாதிரிலெல்லாம் போட வேண்டிய பொரியலில் உங்களுக்கு வெங்காயம் நறுக்கிறதுக்கு காலங்காத்தால் கஷ்டமாக இருக்குன்னா, கடைசியாக இறக்கறச்சே இந்த தொக்கில் ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட போகிறோம். டேபிள் ஸ்பூன் கூட வேண்டாம், ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி வச்சிங்கனாக்க நல்லா வாசனையாகவும் இருக்கும். வெங்காயம் போட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி மற்றபடி இந்த மட்டர் பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட அவசரத்துக்கு இந்தமாரி தக்காளி சாதம் கலந்தோம்னா, தக்காளி சாதம் கலந்தோம்னா தக்காளி தொக்கு 1 ஸ்பூனு, இதை 1 ஸ்பூனை போட்டு கலந்து சாதம் கலந்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன போட்டேன்னாக்கா, இது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கடைசியாக நான் வந்து எப்போதுமே எல்லா ஊறுகாய்க்கும் போடுறது தான் இது. ஊறுகாய், வெந்தய குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே போடுறது. ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு 1 டீஸ்பூன் வந்து ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். பாருங்கள் சூப்பராக கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நல்ல எண்ணெய் வந்து நானே வந்து நிறையா விடவே இல்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். டோட்டலாகவே ஒரு வந்து 1 கிலோ வெங்காயத்துக்கு வந்து 1 ஸ்மால் ஆனியன், 1 கிலோ புளி. இதுதான் இதனுடைய இன்க்ரீடியன்ஸே. ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா அந்த ஜாகரி பவுடரை போட்டு நல்லா கிளறிட்டு, அதுக்குள்ளேயும் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னாக்கா, இதுதான் லாஸ்ட்டாக இது எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுட பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்குற நேரத்துக்கு
இப்போ வந்து இதை ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இறக்குற சமயத்தில் இந்த நல்லா எண்ணெயை காய்ச்சி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டு கலந்துட்டு பாருங்க. நல்லா அந்த மேலே எண்ணெய் இருக்கணும். இந்த மேலே எண்ணெய் இருந்ததுன்னா வீணாகவே போகாது. அதையும் கொஞ்சம் காய்ச்சிட்டு இந்த எண்ணெயை ஊற்றுறதுனால இது சுத்தமாக நல்லா இதில் உள்ள கொஞ்சம் நஞ்ச நீர் சத்தையும் எடுத்துட்டுரும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளாஸோ இல்லை பீங்கான்லேயோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாவும் இருக்கும், நிறையா இதுக்கு யூஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பாய்.